ரஜினி போய் ரொம்ப நேரம் ஆச்சே சங்கரி, இன்னும் அவ வரக்கானுமே. ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா, பண விஷயம் இல்ல. சித்தப்பா பேசிதான் கொடுப்பாரு, வரட்டும். அவர் பேசினா அக்காவும் பேசுவா, இல்லனா கோவப்பட்டு பணமே வேணான்னு வந்துருவா. பணத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் ராதிகா. ரஜினி, உன் கல்யாணத்துக்காக என் மரியாதையை கூட விட்டு அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் ராதிகா. இன்னும் ஏண்டி அந்த வீடு இந்த வீடுன்னு பேசிக்கிட்டு இருக்க? சித்தப்பா வீடுன்னே சொல்ல மாட்டியா? அவரு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு நீ சொன்ன. இப்ப அவர் இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்துருக்காருல்ல. நம்மள மதிக்கலனா நமக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தானே சித்தப்பாக்கும் கோவம் வரும். அதனால அவர் அப்படி பண்றாரு. எல்லா தப்பும் அவர் மேலதானே சொல்லிட முடியாதுல்ல. கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்ததும் இப்ப ஹெல்ப் தானே செஞ்சிருக்காரு. கொஞ்சம் நிறுத்துறியா உன் சித்தப்பா புராணத்தை? நீங்களாம் இப்படி பெருமையா பேசுற அளவுக்கு அவர் ஒன்னும் அப்படியே அவர் பீரோல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கல. இது வட்டிக்கு வாங்கின பணம். என்னது, வட்டிக்கா? ஆமா, அவருக்கு தெரிஞ்ச வட்டிக்காரர்கிட்ட இருந்து தான் வாங்கி கொடுத்தாரு. இத நம்ம தான் அடைக்கணும். நம்ம காசுல தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது, அவர் காசுல இல்ல. எப்படியும் அந்த உதவியாவது செஞ்சாரே. நாம போய் கேட்டிருந்தா இவ்வளவு பணத்தை கொடுத்திருப்பாங்களா? உன் பாரம் இப்ப பாதி குறைஞ்சிருச்சுல்ல. அது எப்படி குறையும்? இந்த பணத்தை கட்டி முடிக்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படணும். கல்யாணம் முதல்ல ஒழுங்கா நடக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான வேலை. அது நடக்க சித்தப்பா ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்ப கூட அவரை குறை சொல்றது எனக்கு சரின்னு தோணல. அவ சொல்றதும் சரிதான். கல்யாணம் எப்படி நடக்க போதோன்னு கவலையா இருந்துச்சு. அந்த கவலை இப்ப இல்ல. அவங்க சித்தப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி நான் நன்றி சொல்லிடுறேன். 1000 சொல்லு சங்கரி. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். அவர் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்திருக்காரு. அக்கா, அவங்களுக்கு புரியலக்கா. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இந்த சின்ன பொண்ணுக்கு புரிஞ்சது கூட உங்க யாருக்கும் புரியலையே. எல்லாரும் சொன்னாங்கன்னு ஏதோ டென்ஷன்ல நான் அங்க போயிருக்க கூடாதோ. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா இருக்குன்னு தோணிட்டே இருக்கேன். விக்கி கிட்ட கேட்டா என்ன? இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். சொல் ரஜினி. ஹலோ விக்கி, எப்படி இருக்க? கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தான். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கு. என்ன விஷயமா கால் பண்ணிருக்க? சொல் ரஜினி. நீ கொஞ்ச நாள் இந்த ஏரியால தானே இருந்த? கொஞ்ச நாள் இல்ல, 4 வருஷம் இருந்தேன். அதுக்கு என்ன? இங்க வட்டிக்கடை குமார்னு ஒரு ஆள் இருக்காரே, அவரை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ஊருக்கே தெரியும் அந்த ஆளை பத்தி. நீ எதுக்கு இதை கேக்குற? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதான். அந்த குமார் கிட்ட வாங்குவோமான்னு கேட்டாரு. அதான் அவரை பத்தி விசாரிக்கலான்னு. உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா வேணவே வேணான்னு சொல்லிட்டு ரஜினி. ஆனா நீ வேணான்னு சொன்னு தெரிஞ்சா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். சரியான பொறுக்கி அந்த ஆளு. காசு கொடுக்குற வரைக்கும் நல்லவன் மாதிரி பேசுவான். ஆனா நீ ஒரு டியூ கொடுக்க முடியாம போனாலும் அடிச்சு வீட்டு நொறுக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான்.
ஹலோ ஹலோ ரஜினி. ஆ நான் திரும்பவும் கூப்பிடுறேன் விக்கி. ஓகே ரஜினி, பாய். நான் நினைச்சது சரிதான். நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்து விடணும் தான் சித்தப்பா இப்படி பண்ணிருக்காரு. இதை எப்படி சமாளிக்கிறது? இந்த ரூம்ல தான் இருக்க, பார்த்து எடுத்துட்டு வான்னு சொன்ன அக்கா. இதுல நான் எங்கன்னு தேடுவேன், ஒரே கசகசன்னு இருக்கு. இது என்ன பெட்டி? நானும் இங்க வரும்போதெல்லாம் பாக்குறேன். ரொம்ப வருஷமா இங்கேயே இருக்கே. இன்னைக்கு ஒரு திறப்பு விழா நடத்திடுவோம். என்ன இது இவ்வளவு டைட்டா இருக்கு? இப்படி என்ன புதைய வச்சிருக்காங்க பெட்டின்னு? திறந்துரு திவ்யா, திறந்துரு. அப்பாடா, உள்ள என்ன இருக்குன்னு பாத்திரலாம். ஹாய், குழந்தை போட்டோ. இவரோட போட்டோ நம்ம வீட்டுல எப்படி இருக்கு? அதுவும் திறக்காத இந்த பெட்டிக்குள்ள. அம்மாடி, படிக்கும்போது தொந்தரவு பண்ணிட்டேனாம்மா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. அன்னைக்கு இவர் அப்பாவை பத்தி தானே பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை இவர் தான் நம்ம அப்பாவா? அம்மா கிட்ட கேட்டுற வேண்டியதுதான். திவ்யா, மா, என்னடி ஏன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு வர? கத்தாதம்மா. என்னடி என்னாச்சு? இவ ஒருத்தி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு ஒருத்தரும் இல்லடி. என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலையேன். மா, அந்த ரூம்குள்ள இருந்த பெட்டிக்குள்ள இந்த போட்டோ இருந்துச்சுமா. போட்டோவா? இதை ஏண்டி எடுத்துக்கிட்டு வந்த? வா அப்படி. யாருமா அது? சொல்ல. உள்ள வா. என்னம்மா? ஏண்டி இந்த போட்டோ உனக்கு எங்கடி கிடைச்சது? அந்த பெட்டி ரொம்ப நாளா பூட்டியே இருந்துச்சுன்னு திறந்து பார்த்தேன். அதுக்குள்ளதான் இருந்துச்சு. என்னம்மா, யாரு என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டற? யாருமா அவரு? அவர் தாண்டி உன் அப்பா. நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவர் எங்கேயோ போயிட்டாரு. நீ அவரை பார்த்தது இல்லைல்ல, அதான் உனக்கு தெரியல. இல்லம்மா, நான் அவரை பார்த்திருக்கேன். என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் பார்த்திருக்கேன். அதுவும் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளதான் இருக்கும். திவ்யா, என்னடி சொல்ற? எனக்கு படபடன்னு வருதுடி. எங்கடி பார்த்த?
அவர் இங்கதான் இருக்காரா இல்ல வந்து போயிட்டாரா? எப்படி இருந்தா என்ன, வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நீ கூப்பிட்டுருக்க கூடாதாடி? அம்மா, அவர்தான் அப்பான்னு இப்பதானே எனக்கு தெரியும். அன்னைக்கு ரஜினி அக்கா தான் என்ன கூப்பிட வந்தா. அவளை பார்த்துட்டு தான் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன்னால தாண்டி ரஜினி அவர் மேல கோவத்துல இருக்கான்னு சொல்லிருக்கேல்ல, அதான் அவர் போயிட்டாரு. ஐயோ அம்மா, எனக்கு என்னமா தெரியும்? அதானே, நீ என்ன பண்ணுவ? இப்படி பெத்த பிள்ளைய பார்த்து பேசிட்டு சொல்லாம கொள்ளாம போயிருக்காரு. இது மட்டும் அக்காக்கு தெரிஞ்சது, அவர் சொல்லாம ஓடுனது என்ன புதுசான்னு கேட்டா அக்கா டென்ஷன் ஆயிடுவா. ஐயோ, என்னமா? உங்க அப்பா போட்டோவை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்டி. ரஜினி கண்ணுல பட்டுச்சுன்னா அவ கத்துவாளே. உங்க அப்பா போட்டோ இங்க தானடி வச்சேன், காணுமேடி. அம்மா, உங்க பாரு. ரஜினி, ரஜினி, என்னடி பண்ணிருக்க? போகி கொண்டாடிட்டு தானே பொங்கல் கொண்டாடி இருக்கணும். ஆனா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, அதான் தேவையில்லாததை போட்டு எரிச்சு போகியை கொண்டாடிட்டு இருக்கேன். உனக்கு மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம போயிடுச்சு ரஜினி. உயிரோட இருக்கிற ஒரு போட்டோவை எப்படி எரிக்கிறியடி? உயிரோட இருக்காரா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆள் இங்க வந்தாரா? இல்ல நீ பாத்தியா அவரை? அவர் எங்கேயும் உயிரோட தான் இருக்காருன்னு நான் நம்புறேன் ரஜினி. அப்படி எங்கேயோ இருந்தா இருந்துட்டு போட்டோம். அதனால இந்த குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி புள்ளைங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு ஓடி போய் பெத்த புள்ளைங்க முன்னாடியும் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் இப்படி தலை குனிஞ்சு நிக்க காரணமா இருக்கிற அந்த ஆளுக்காக இப்படி அழுதுட்டு நிக்கிறியேமா? ஏன்னா நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன் ரஜினி. அவர் கொஞ்சம் கூட அன்பு இல்லாம விட்டுட்டு போயிருக்கலாம். அதுக்காக நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் பொய் ஆயிடுமா? உனக்கு அதெல்லாம் புரியாதுடி. அம்மா, உன் புருஷன் போட்டோவை எரிக்கிற ஆத்திரத்துல தான் வந்த. நீ இப்படி கிடந்து அழுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ இல்லையோ, ஆனா நான் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேம்மா. அழாதம்மா. இந்தா, இத வச்சுக்கிட்டு எத்தனை தடவை வேணாலும் பாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவரால் தான் நாம எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டு நிக்கிறோங்கிறத மனசுல வச்சுக்கோ. அப்பவாவது உனக்கு புரியுதான்னு பாக்கலாம். சொல்லுடி. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இந்த கல்யாண டென்ஷன் எல்லாம் முடியட்டும். ஊருக்கு போறதுக்கு முன்னால ரிலாக்ஸா மீட் பண்ணலாம். இல்ல இல்ல, அடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வர போறோம். நீ வாயே. ஓ அப்படியா? சரிடி, டேக் கேர். நான் அப்புறமா பேசுறேன். பாய். ஏங்க சொல்லு நிஷா. பூஜைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாமா? போலாம் நிஷா. லிஸ்ட் போட்டாச்சா? நீ வேணா கேட்டு எழுது, போயிட்டு வந்துடலாம். இருங்க கேக்குறேன். அம்மா, மா. நிஷா, என்னம்மா? ஏதாவது வேணுமா? ஜூஸ் குடிக்கிறியா? மாப்ள, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல வேணா அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நானும் இவரும் கடைக்கு போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படியா? உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே. இல்லனா நீங்க ரிலாக்ஸா இருங்க. அரவிந்த் கிட்ட சொன்னா அவன் வரும்போது வாங்கிட்டு வர போறான். அவனை ஏமா கஷ்டப்படுத்துறீங்க? லிஸ்ட் போட்டாச்சுன்னா கொடுங்க. நாங்க இங்க சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா எங்களுக்கும் நல்லா தானே இருக்கும். அப்ப சரி, நான் போய் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நிஷா, அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். என்ன விஷயமா? முதல்ல குலதெய்வம் கோயில்ல பூஜை வச்சிருக்கோம். கோயிலுக்கு போகணும்னு பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும். நான் போய் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறியா? அம்மா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் நாம பூஜை பண்றதுக்கு அவங்க எதுக்கு?
சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே மரியாதை கொடுத்து கிழிச்சிட்டாலும் பாருங்க மாப்பிள எப்படி பேசுறான்னு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். ஆமா நிஷா, மாப்பிள்ளை குடும்பம் பொண்ணு குடும்பம் ரெண்டும் ஒன்னா போய் பூஜை பண்றதான சம்பிரதாயம். இந்த மனுஷன் வந்து திவ்யாவை பார்த்துட்டு பேசிட்டு போயிருக்காரு. இவ்வளவு நாள் எங்க போனாரு? இங்க எப்ப வந்தாரு? எதுவுமே தெரியலையே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நான் போய் பார்த்து வந்திருப்பேன். அவ்வளவு வேண்டாதவளா ஆயிட்டேனா நான் அவருக்கு? தங்கச்சி எங்க இருக்கு? அம்மாடி வாங்க அண்ணே, வாங்க அண்ணி, உட்காருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கண்ணே. உட்கார். நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சங்கரி இது வரேம்மா. உடம்பெல்லாம் பரவாயில்லையா அண்ணே? நான் நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியம்மா? உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? அம்மா, உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? முகம் வாடுறதுக்கு விஷயமா இல்ல இந்த குடும்பத்துல. எப்படி இருக்கீங்க மாமா? எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கம்மா. நீ உன் வீட்டுக்காரரு குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கோம் மாமா. சரி. சங்கரி, டீ கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேம்மா. அம்மா, கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. வாங்க மாமா, வாங்க அத்தை. எப்படிமா இருக்க? எனக்கு என்ன மாமா, நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு தான் உடம்பு முடியலன்னு அத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப எப்படி இருக்கு மாமா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா, எனக்கு சரியாயிடுச்சு. அம்மா ரஜினி, இவ என்னென்னமோ சொல்றாளே, முரளி விஷயம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாமா? நம்ம சொல்லாம போனா அவங்க கேட்டா என்ன பண்றது? கேப்பாங்க கேப்பாங்க. அங்க 1008 குளறுபடியை வச்சுக்கிட்டு நம்மள கேள்வி கேட்பாங்களோ? கேட்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஏய், எப்ப என்ன பிரச்சனை பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்காத நிஷா. நம்ம அரவிந்த் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே கோயிலுக்கு போறோம். அதுக்கு நீங்க நல்ல பொண்ணா பாத்துக்கணும். இத பாரு, உன் கோவம் வீம்பெல்லாம் காமிக்கிற நேரம் இல்ல இது. கல்யாண பூஜைமா, 2 குடும்பமும் சேர்ந்துதான் போணும். இப்ப நீ போன் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? குடு போன, குடு போன. விடுமா, நானே போன் பண்ணி சொல்லிக்கிறேன். பொறுமையா பேசு, டென்ஷன் ஆகாத. நான் போய் லிஸ்ட் எடுத்துட்டு வரேன். உண்மைதான். இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. அவனுக்கு பறிஞ்சு பேசின என்ன இப்படி கேவலப்படுத்திட்டு போயிட்டான். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்ப நிம்மதி இல்லாம ஆயிடுச்சுன்னு. என்னம்மா நீ வருத்தப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, சும்மா விட்டுருவோமா? அந்த நம்பிக்கையில தான் இருக்கண்ணே. நீங்க தான் கொஞ்சம் கை கொடுத்து உதவணும். யாருமா? அரவிந்த் வீட்ல இருந்து. பேசுமா, என்னன்னு கேளு. ஹலோ. ஹலோ, நான் நிஷா பேசுறேன். சொல்லுங்க, நான் ரஜினி பேசுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி, நீங்க எல்லாரும் வரணும். 2 குடும்பமும் ஒன்னா போய் பூஜை பண்றதுதான் வழக்கம். அத சொல்லதான் நான் கால் பண்ணேன். நாளைக்கே போகணும். சரிங்க, நான் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நாங்க வந்துடுறோம். அப்புறம் ராதிகாவை கூட்டிட்டு வரலாமா?